Good morning students. வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. லாக்டவுன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இனிமேல் ஹியர் ஆஃப்டர் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது தான். 11th to 12th வரவேன். கொஞ்சம் லேசினஸாக இருக்காதீங்க. Now euploidy ஆல்ரெடி உங்களுக்கு அன்யூப்ளாய்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Now I go for euploidy. One or more basic sets of chromosome. Basic set of chromosome na what is that? இப்போ நம்ம பாடியில் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு மேல் கேரக்டர் இருந்தான்னா வாட் இஸ் த செட் ஆஃப் குரோமோசோம்? டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம். ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருந்தாங்கன்னா அவங்களும் டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ இந்த பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூப்ளாய்டுன்னு சொல்கிறோம். நாட் ஆடிங் ஆர் ரிமூவிங் த கேரக்டர்ஸ். ஆடிங்கோ ரிமூவிங்கோ இந்த யூப்ளாய்டில் ஃபார்ம் ஆகாது. ஒன்லி யுவர் fixed the chromosome the numbers. So that is called what is that? Euploidy சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா one or more basic sets of the chromosome சொல்லுவோம். one or more basic sets of chromosome. அது என்ன சொல்லலாம்? டிப்ளாய்டு சொல்லலாமா, ட்ரிப்ளாய்டு சொல்லலாமா, பாலிப்ளாய்டு சொல்லலாமா, இது மாதிரி நிறைய சொல்லலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூப்ளாய்டில் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 3 mark கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூப்ளாய்டு இஸ் classified as one is a monoploidy, second one is a diploidy, third one is a polyploidy. So there are also questions. Explain the types of euploidy, or what are the types of present in the euploidy? Monoploidy, diploidy and polyploidy. Now organism. Maximum organism present in the diploidy. Very few alone is the gamete the characters are gamete formations. So organism சொல்லலாம். நீனா somatic cell. Somatic cell தான் you know what is, that is your body cell சொல்லுவோம் இல்லையா? So organism somatic cell னு சொல்லுவோம். So somatic cells வந்து has two set of chromosome are called diploid chromosome சொல்லுவோம். So the organism or somatic cells has two sets of chromosome are called diploid chromosome. So organism ஆர் somatic cells அதர் நேம்ஸ் கால்டு பாடி செல் தான். நம்ம பாடி செல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கிறேன் நான்? பேர் ஆஃப் குரோமோசோம் தான் சொல்லியிருக்கோம். டிப்ளாய்டு தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுதான் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இதில் நம்மளுடைய வரக்கூடிய அந்த கேமிட் ஸ்பெர்மாக இருக்கலாம், ஆர் ஃபீமேல் இருக்கக்கூடிய அந்த ஓவாவாக இருக்கலாம். ஸோ அந்த குரோமோசோம் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஹேப்ளாய்டு மென்ஷன் பண்ணுவோம். வாட் இஸ் இட்? ஹேப்ளாய்டு. ஹேப்ளாய்டு இஸ் டிஃப்ரெண்ட் மோனோப்ளாய்டி. அப்போது ஒரு கேமிட்டில் தான் மட்டும் என்ன கேமிட்டிக் குரோமோசோம் தான் நம்பர் ஆஃப் ரெடியூஸ் த கேமிட். அப்போது நம்ம பாடியில் 46 குரோமோசோம் இருந்ததுன்னா 23 அலோன் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ண போவோம் மேலு. அதே மாதிரி ஃபீமேல்லேருந்து 23 குரோமோசோம்ஸ் தான் ஃபார்ம் ஆகி வரும். தட் இஸ் கால்டு மோனோப்ளாய்டி. தட் இஸ் எ ஹேப்ளாய்டு இஸ் டிஃப்ரெண்ட் மோனோப்ளாய்டி. இல்லை இப்போ ஒன்று பார்த்துருக்காங்க, வீட் பிளான்ட்டை சொல்லிக்கிறாங்க. வீட் பிளான்ட் இஸ் எ பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். வீட் பிளான்ட் இஸ் எ பாலிப்ளாய்டு சொல்லுவோம். இந்த பாலிப்ளாய்டுக்கு இன்னொரு என்ன சொல்லுவோம்? ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்லுவோம். என்ன சார் ஹெக்ஸாப்ளாய்டு? அதாவது நம்ம பிளாய்டுனாவே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். அதனுடைய 6x டிப்ளாய்டில் இருக்கக்கூடிய அதனுடைய இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ் டோட்டலாக நமக்கு 6x இருக்கும். அதனோட வாட் இஸ் குரோமோசோம் நம்பர்? 72 குரோமோசோம் இருக்கும். அப்போ டிப்ளாய்டில் 72 குரோமோசோம்னா ஹேப்ளாய்டு நம்பர் என்ன இருக்கும்? 36 தான் இருக்கும். ஹேப்ளாய்டு எவ்வளோ இருக்கும்? 36 குரோமோசோம் தான் இருக்கும். அப்புறம் மோனோப்ளாய்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்கர்ஸ் பாலிப்ளாய்டியாக இருக்கும். மோனோப்ளாய்டு கண்டிஷன் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் பாலிப்ளாய்டு குரோமோசோமாக இருக்கும். தட் டைம் இஸ் கால் 12 இருக்கும். ஈச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சார் 6xஆ? இப்போது 6 எடுத்து 72 டிவைட் பண்ணுங்கள், 12 இருக்கா? ஸோ மோனோப்ளாய்டிங்கிறது என்ன? ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 குரோமோசோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 குரோமோசோம் சொல்லுவோம். பட் மோனோப்ளாய்டு கண்டிஷன் அக்கர்ஸ் இந்த பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். பாலிப்ளாய்டு மீன்ஸ் தட் இஸ் 6x தான் ஹெக்ஸாப்ளாய்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இதுதான் மோனோப்ளாய்டு. இதை டிவைட் பண்ணும்போது இதுதான் வாட் இஸ் ஹேப்ளாய்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ சிங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 12 குரோமோசோம் கிடைக்கும். Then haploid and diploid conditions
one after another and the same chromosomes number. இப்போ ஒரு ஆர்கானிசம் ஹேப்ளாய்டு குரோமோசோம் எடுத்துக்கோ, டிப்ளாய்டு கண்டிஷன் குரோமோசோம் எடுத்துக்கோ, ஒன் ஆஃப்டர் அனதர் டைப் ஆஃப் சேம் குரோமோசோம், எல்லாம் ஒரே குரோமோசோம் தான். ஒரு சேம் குரோமோசோம் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ஹேப்ளாய்டுன்னு பார்க்கலாம், டிப்ளாய்டுன்னு பார்த்தாலும் உனக்கு அது டிவைட் தான். ஸோ இஸ் மெயின்டைன்டு ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இதில் என்ன குரோமோசோமோ அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயும் வரும். அது ஹேப்ளாய்டாக இருந்தாலும் சரி, டிப்ளாய்டாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், the nothing changes in the chromosome number. It is the same chromosome number follow the next generations. அடுத்தது மோனோப்ளாய்டு என்ன சொல்லுவோம், நம்ம எதோட கன்க்ளூட் பண்ணுவோம், பாலிப்ளாய்டியோட சொல்லுவோம். ஸோ பாலிப்ளாய்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், a group of ploid தான் what is that பாலிப்ளாய்டு. ஸோ பிளாய்டு சிங்கிள் பார்ட்டாக இருந்தால் அது மோனோப்ளாய்டு. இப்போது ஸோ ஒரு மோனோப்ளாய்டு எதனுடைய கீழே இருக்குது, பாலிப்ளாய்டு கீழே இருக்குது. ஸோ த ட்ரூ டிப்ளாய்டு, ஒரு டிப்ளாய்டில் என்னென்னு இருக்கணும், ஹேப்ளாய்டு இருக்கணும். வாட் இஸ் தட், மோனோப்ளாய்டு இருக்கும். ஹேப்ளாய்டு இருக்கும், கண்டிப்பாக மோனோப்ளாய்டு இருக்கும். ஆனால் மோனோப்ளாய்டு எல்லா மோனோப்ளாய்டும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஹேப்ளாய்டுன்னு சொல்லலாம். எல்லா மோனோப்ளாய்டையும் நம்ம ஹேப்ளாய்டுன்னு சொல்லலாம். எல்லா மோனோப்ளாய்டு வாட் இஸ் தட், ஹேப்ளாய்டுன்னு சொல்லலாம். பட் ஆல் ஹேப்ளாய்ட்ஸ் கேன் நாட் பி மோனோப்ளாய்டு. ஆனால் எல்லா ஹேப்ளாய்டையும் நம்ம என்ன சொல்ல முடியாது, மோனோப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது. இது நோட் பண்ணிக்கோங்க. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பான். ஆல் மோனோப்ளாய்ட்ஸ் கேன் பி ஹேப்ளாய்டு, but all haploid cannot be monoploid. Clear? One more time I say, euploid என்ன definition பார்த்துக்கங்க. This is a definitions. What is the classification method? What are the types of classification? Then what is the chromosome number in the diploid characters? கேமிட்டாக இருக்கும்போது அது ஹேப்ளாய்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஹேப்ளாய்டை நம்ம என்ன சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் த மோனோப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், ஒரு வீட் பிளான்ட்டில் டிப்ளாய்டில் எவ்வளோ இருக்கும், 72 குரோமோசோம் இருந்ததுன்னா அப்போ ஹேப்ளாய்டு இருந்தால் 36 கிடைக்கும். அப்போ ஹெக்ஸா வாட் இஸ் மோனோப்ளாய்டிங் இருந்ததுன்னா 6 எக்ஸை வந்து வச்சுட்டு 72 6 டிவைட் பண்ணினா ஈச் எக்ஸுக்கு வேல்யூ என்னது 12 குரோமோசோம் கிடைக்கும். ஸோ ஒரு டிப்ளாய்டு நம்பரில் மோனோப்ளாய்டு இருக்கும் அண்ட் வாட் இஸ் தட், ஹேப்ளாய்டு இருக்கும். ஸோ ஆல் மோனோப்ளாய்டும் ஹேப்ளாய்டுன்னு சொல்லுவோம், பட் ஆல் ஹேப்ளாய்டும் மோனோப்ளாய்டு சொல்ல மாட்டோம். சரிங்களா? தென் next I go for polyploidy. ஓகேங்களா? பாலிப்ளாய்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் மோர் தென் 2 பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம். பொதுவாகவே பாலிப்ளாய்டு எதை எடுத்துக்கிட்டாலும் மோர் தென் 2 செட் இருக்கும். பேசிக் செட்டை விட இன்க்ரீஸ் த நம்பராக இருக்கும். அப்போ 2n = 6x சொல்கிறோமா? ஸோ அந்த 6xம் இதுதான் வந்து எதோட, இந்த பேசிக் செட் ஆஃப் குரோமோசோமோட இன்க்ரீஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால தட் இஸ் கால்டு பாலிப்ளாய்டி. இதில் ட்ரிப்ளாய்டு இருக்கலாம், டெட்ராப்ளாய்டு இருக்கலாம், பென்டாப்ளாய்டு இருக்கலாம், ஆர் ஹெக்ஸாப்ளாய்டு இருக்கலாம். இது செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் சொல்கிறோம். வாட் இஸ் இட், பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் சொல்லுவோம். ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு ஆர் ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்லலாம். இது எல்லாமே செட்ஸ் ஆஃப் 2n ஆட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிப்ளாய்டு எங்கே அதிகமாக ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் காமன் பிளான்ஸில் தான் இந்த மாதிரி பாலிப்ளாய்டு ப்ராசஸ் நடக்கும். பாலிப்ளாய்டு மேக்ஸிமம் எங்கே நடக்கும், பாலிப்ளாய்டு எங்கே மேக்ஸிமம் இஸ் வெரி காமன் இன் த பிளான்ட்ஸ், பட் rare in animals. What is it? Rare in animals. அனிமல்ஸுக்கு ரொம்ப ரேர் எது, பாலிப்ளாய்டு. அப்போது ஒரு ஹையர் பிளான்ட்டில் பிளாய்டு ப்ராசஸ் நடந்ததுன்னா அங்கே அந்த பிளான்ட் என்ன ஆகும், லீத்தல் ஆகும். லீத்தல்னா வாட் இஸ் டெத் ஆகும் அந்த பிளான்ட்டு. வாட் இஸ் டெத் ஆகும். ஒரு ஹையர் பிளான்ட்டு அதிக அளவு லீட்ஸ் ப்ராசஸ் நடந்ததுன்னா அந்த பிளான்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெத் ஆகிடும். அப்போ பாலிப்ளாய்டு மேக்ஸிமம் எந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா காமனாக பிளான்ட்டில் நடக்கும், வெரி ரேராக அனிமல்ஸில். இது எல்லாமே டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமில் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ நான் கேட்குறேன், பாலிப்ளாய்டில் என்னென்ன 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆட்டோ பாலிப்ளாய்டி, இன்னொன்று அல்லோ பாலிப்ளாய்டி. ஒன்று வந்து ஆட்டோ பாலிப்ளாய்டி, ஆனால் ஒன்று அல்லோ பாலிப்ளாய்டி. இப்போது ஆட்டோ பாலிப்ளாய்டுனா என்ன,
ஆர்கானிசம் மோர் தென் 2 ஹேப்ளாய்ட் செட்ஸ். 2 செட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய குரோமோசோம் எல்லாமே சேம் குரோமோசோமில் தான் இருக்கணும். சேம் குரோமோசோமில் மோர் தென் 2 செட் ஆஃப் வாட் இஸ் 2 ஹேப்ளாய்ட் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். சேம் குரோமோசோம் தான் இருக்கும். இப்போ எனக்கு 46 2n குரோமோசோம் வச்சுக்கன்னா டிப்ளாய்டு. எனக்கு மோர் தென் 2 ஹேப்ளாய்ட் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் வந்து அடிஷனலாக ஆட் ஆகுது. அப்போ எனக்கு மட்டும் தான் நடந்திருக்கும். தட் இஸ் கால்டு ஆட்டோ பாலிப்ளாய்டி. நெக்ஸ்ட் ஒன்று அல்லோ பாலிப்ளாய்டி. நான் அப்புறம் டெஃபினேஷன் சொல்கிறேன். இந்த ஆட்டோ பாலிப்ளாய்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி. ஆட்டோ ட்ரிப்ளாய்டி, இன்னொன்று ஆட்டோ டெட்ராப்ளாய்டி. ஆட்டோ ட்ரிப்ளாய்டு ஒன்று, ஆட்டோ டெட்ராப்ளாய்டு எதனுடைய டைப்ஸு? ஆட்டோ பாலிப்ளாய்டியோட டைப்ஸ். உங்களுக்கு அல்லோ பாலிப்ளாய்டி டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் தான் சொல்லுவேன். அப்போ தான் நீங்கள் கண்டினியூட்டியாக வருவீங்க. இப்போ ஆட்டோ ட்ரிப்ளாய்டு ட்ரைன் என்னது 3ன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஓன் ஜீனோமில் எ குரூப் ஆஃப் ஜீன்ஸ், இது 3 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து ஓன் ஜீனோம் ஃபார்ம் ஆகுது. அப்போது ஓன் ஜீனோம்னு என்னது? ஒரிஜினலாக ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தில் அங்கே 3 செட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியலி பை கிராசிங் பிட்வீன் த ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. மேபி இது ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸில் நடந்துருக்கலாம். இல்லைன்னா கிராசிங் மூலமா அந்த ஆட்டோ ட்ரிப்ளாய்டை நம்ம வேறுபடுத்த முடியும். இதனால் இந்த ஆட்டோ ட்ரிப்ளாய்டுனால மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? ஹைலி ஸ்டெரைலாக தான் இருக்கும், மலட்டு தன்மையாக தான் இருக்கும். ஆனால் டிஃபெக்டிவ் கேமிட் ஃபார்மேஷன்ஸ். அடுத்து இதனால் நமக்கு என்னென்ன ட்ரிப்ளாய்டில் ஃப்ரூட்ஸ் கிடைக்குன்னா, நம்ம அதிகமாக எடுக்கிறது எதுனா கல்டிவேட்டட் பனானா. யூஸ்வலி ட்ரிப்ளாய்டில் நம்ம எடுக்கலாம். ட்ரிப்ளாய்டில் நிறைய கல்டிவேட் பண்ணலாம் பனானாவை. அதே மாதிரி சீட்லெஸ் ஃப்ரூட்ஸும் நம்ம நிறைய க்ரியேட் பண்ணலாம். அதுவும் பெரிய ஃப்ரூட்ஸாக, நல்ல வெஜிடபிள் பெருசாக, ஃப்ரூட்ஸ் பெருசாக, இல்லை எல்லா தானியங்களாம் நல்லா பெருசாக, இந்த மாதிரி ஆட்டோ ட்ரிப்ளாய்டில் நம்ம பெருசாக எடுக்கலாம். எதை கம்பேர் பண்ணுவோம்? டிப்ளாய்டை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிக அளவு ட்ரிப்ளாய்டில், ஆட்டோ ட்ரிப்ளாய்டில் அதிகமாக நம்ம எடுக்கலாம். அடுத்து இதில் ஹையர் சுகர் கண்டென்ட் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஆட்டோ ட்ரிப்ளாய்டில். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் டு மோல்டு இல்லாமல் அதனுடைய ஆப்போசிட் வாட் இஸ் இட், நமக்கு தேவையானது மட்டும் ஆன்டிபயோட்டிக் வந்து இம்யூனிட்டி க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, காமன் டூப் கிராஸ் பிளான்ட்டில் சைனோடான் டாக்டிலான் அப்படிங்கிற ஒரு பிளானில் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. காமன் டூப் கிராஸு, சைனோடான் டாக்டிலான், காமன் டூப் கிராஸு, சைனோடான் டாக்டிலான். இது எப்படின்னா அதிக அளவு சீட்லெஸ் வாட்டர்மெலன் எடுக்கலாம். வாட்டர்மெலனில் சீட்லெஸ் கேரக்டர்ஸு, ஆப்பிள் பிளான்ட்டு, ஆப்பிள், சுகர் பீட்டு, டொமேட்டோ, பனானா, இது மாதிரி நம்ம மனுஷனால் உருவாக்கக்கூடியது தான் அந்த ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, மேட் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. ஸோ இந்த ஆட்டோ ட்ரிப்ளாய்டு மூலிமா நம்ம சீட்லெஸ் வாட்டர்மெலன் கொண்டு வரலாம். ஆப்பிள், சுகர் பீட்டு, டொமேட்டோ, பனானா, இந்த மாதிரி மேட் திங்ஸ் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு கொண்டு வரலாம். அடுத்தது நம்ம 2 டைப் பார்த்தோம். ஆட்டோ பாலிப்ளாய்டு 2 டைப்பு. ஒன்று வந்து ஆட்டோ ட்ரிப்ளாய்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. ஆட்டோ டெட்ராப்ளாய்டு பாருங்கள், 4 காப்பீஸ். டெட்ரானாலும் தெரியும், 4 காப்பீஸும் ஒரே ஜீனோமில் இருக்கும், எ குரூப் ஆஃப் ஜீன். அப்போ அங்கே என்ன ஒரு டபுள் குரோமோசோம் ப்ராசஸ் நடக்குமா? டிப்ளாய்டு தாண்டி எக்ஸஸாக நிறைய டபுளாக ப்ராசஸ் நடக்கும். அந்த மாதிரி டபுள் நடந்ததுன்னா அது என்னென்ன பிளானில் நடக்கும், அதனால் நமக்கு என்ன யூஸ்னால் கண்டிப்பாக அதை விட எல்லா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறது நம்ம எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால்டு ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. ஸோ அதோடைய எக்ஸாம்பிள் பாருங்கள், ரை, கிரேப்ஸு, ஆல்ஃபா, கிரவுண்ட்நட்டு, பொட்டேட்டோ அண்டு காஃபி. ரை, கிரேப்ஸ், ஆல்ஃபா, கிரவுண்ட்நட், பொட்டேட்டோ அண்டு காஃபி. ஸோ தீஸ் திங்ஸ் only for prepare the auto tetraploid. This also man-made things. Clear? So இதில் நமக்கு ஸ்டெரைலும் ஃபார்ம் ஆகும், நிறைய கல்டிவேட் ஆஃப் பனானா நிறைய க்ரியேட் பண்ணலாம், லார்ஜ் இன் சைஸு, சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் டு த மோல்டு, இந்த மாதிரி நிறைய க்ளியர் பண்ணலாம். சீட்லெஸ் ஃப்ரூட்டு கொண்டு வரலாம். இந்த மாதிரி என்னென்னா ஆட்டோ பாலிப்ளாய்டில் ஸோ நம்ம நிறைய கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்டிஃபிஷியல் இல்லை, நார்மலாகவே ஒரு மேட் திங்ஸ் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாலிப்ளாய்டிக் திங்ஸை க்ரியேட் பண்ணணும். இது மேக்ஸிமம் பிளான்ஸில் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும்.
ஸோ இந்த ஆட்டோட்ரோபிக் பாலிப்ளாய்டை முடிச்சிட்டேன். இதோட டைப் சொல்லியிருக்கேன். இந்த டைப் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து அல்லோ பாலிப்ளாய்டை நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுவேன். அல்லோ பாலிப்ளாய்டை நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ நான் செப்பரேட்டாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை ஸ்டாப் பண்ணினேன். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.